வணக்கம், நான் தான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான இளநீர் பாயசம் எப்படி பண்றது பார்க்க போறோம். நீங்க வீட்ல நிறைய பாயசம் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த இளநீர் பாயசம் வந்து ஒரு அருமையான ஸ்டைல்ல ப்ராப்பர் ரெசிபி எப்படி பண்றது சொல்லி தரேன். அதாவது நிறைய பேர் இளநீர் பாயசம் வீட்ல பண்ணும்போது பாக்கெட் பால் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்றாங்க. கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது. இது இளநீர், அதுக்கப்புறம் வழுக்க, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாதிரி சர்க்கரை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இளநீர் பாயசம் ப்ரே லேடி குக்வேர் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல 35% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ தீபாவளிலாம் வருது, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுவீங்களா? அதனால கண்டிப்பாக ஆன்லைனில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட், உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ப்ரே லேடி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: இளநீர் 2 நம்பர், பனம் வெல்லம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 2 டேபிள் ஸ்பூன், ரெடிமேட் கோகனட் மில்க் 1 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், திருவிய தேங்காய் 1/2 மூடி. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்க இந்த 2 இளநீரும் 1/2 கட் பண்ணிட்டு உள்ள இருக்க வழுக்கையை பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல வழுக்கையான இளநீர் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் முத்தலாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்மூத்தான அந்த டெக்ஸ்சர் டேஸ்ட் கொடுக்காது. அதனால நீங்கள் கடையில் வாங்கும்போது திருப்பி ரிப்பீட் பண்ணுற நல்ல வழுக்கையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே இருக்க அந்த வழுக்கையை எடுத்தாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணோம். அது எதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிவிட்டு ஒன்று வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் சில்னஸ் கண்டென்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சில்னஸ் வந்த பிறகு தேங்காய் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இல்லை 1 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபைன் சாப்பை பண்ணுறேங்க. பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண வேண்டாம். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க 1/2 மூடி தேங்காவை திருவி அதுக்கப்புறம் இளநீர் இதில் ஆட் பண்ணி பால் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் வீட்டில் தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஆனால் இந்த தேங்காய் பாலுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு இளநீர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இளநீர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதே டைமில் நீங்கள் தேங்காய் திருவும் போது அந்த தேங்காய் மேலே அந்த ப்ரௌன் கலர் அந்த ஷெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு வெறும் வெள்ளை கலரில் இருக்க தேங்காய் மட்டும் திருவி திக்கான தேங்காய் பால் எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் தேங்காய் பால் எடுத்துக்கணும். தின்னான பால் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இளநீர் பாயசத்துக்கு. நார்மலாக வந்து முதல் பால், 2வது பால், 3வது பால் யூஸ் பண்ணுவீங்களே, இந்த மாதிரி 2வது பால் 3வது பால் வேண்டாம், முதல் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டெயின் பண்ணி தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு அடுப்பை ஆன் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க இந்த பாம் சுகரை கொஞ்சம் சிரப்பு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குற விஷயம், நீங்கள் என்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கடாய் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுறது ப்ரே லேடி கம்பெனி வெசல்ஸும் யூஸ் பண்ணுறோம். எனக்கு ரிவ்யூக்காக 3 வெசல்ஸ் வந்திருக்கு. அதாவது ஸ்டாக் பாட், சாஸ்பேன், குக்கர். சாஸ்பேன், குக்கர் அடுத்த 2 வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது இந்த வெசல்ஸில் இந்த பாம் சுகர் போட்டிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பாம் சுகர் திக்காக ரெடி பண்ணோம். தண்ணியாக இருக்கக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் பால்னால் இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த பாம் சுகர் திக்காக தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. பாம் சுகர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பாம் சுகர் யூஸ் பண்ணுறோம். பாம் சுகர்னால் இந்த பனை வெல்லம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஸ்டெயின் பண்ணுங்கள். ஸ்டெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தான் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணணும். எதுக்காக சூடோட யூஸ் பண்ணக்கூடாது கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் பால் இதில் மிக்ஸ் பண்ணும்போது கேர்ள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் சூடோட யூஸ் பண்ணக்கூடாது. சூடு ஆறின பிறகு தான் தேங்காய் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த வழுக்கையை இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ண வேண்டிய ப்ராசஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரெடிமேட் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். ரெடிமேட் தேங்காய் பால் எதுக்காக யூஸ் பண்ண, திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா ஃப்ரெஷ் தேங்காய் பாலை நீங்கள் இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கண்டென்ஸ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பாம் சுகர் சிரப்பும் போட்டிருக்கோம், கண்டென்ஸ் மில்க்கும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இளநீர் 1 கப்பு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெடிமேட் தேங்காய் பால் 1 கப்பு, இளநீர் 1 கப்பு, ஃப்ரெஷ் தேங்காய் பால் 1 கப்பு, 3ம் ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் அருமையான இளநீர் பாயசம் ரெடி. நிறைய பேர் இளநீர் பாயசம் பண்ணும்போது பாக்கெட் பால் யூஸ் பண்ணி பாயில் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பாக்கெட் பால் யூஸ் பண்ணவே கூடாது இளநீர் பாயசத்தில்.
வெறும் தேங்காய் பாலில் தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த இளநீர் பாயசம் திக்காக இருக்கக்கூடாது, தின்னதாக இருக்கணும். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடித்த பிறகு நீங்கள் நல்லா சில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அருமையான ஒரு இளநீர் பாயசம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்றைக்கி அருமையான ஸ்டைலில் இந்த இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இந்த இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது தெளிவாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த இளநீர் பாயசம் ப்ரே லேடி குக்வேர் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.